வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் குரு மணிகண்டன். இந்த ஜோதிட ஃபீல்டில் 20 வருஷமாக இருக்கோம். முதல்ல நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய ஜோதிட தகவல், அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட எந்த தகவல் வேணாலும் கீழே நம்ம நம்பர் போயிட்டுருக்கு. அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். அது இல்லாமல் ஜோதிட வகுப்பு எடுக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்ம ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். திருமண புள்ளி திருமண லக்னம், தொழில் புள்ளி தொழில் லக்னம்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். அதில் எந்த தேதி, எந்த அந்தரம், எந்த தசை, எந்த புத்தியில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே மாதிரி எந்த வயசுலேருந்து தொழில் சரியான முறையில் அமையுங்கிறத சொல்ல முடியும்னு சொல்லி வகுப்பு எடுக்கிறோம். இந்த வகுப்பில் எல்லோரும் கலந்துக்குங்க, பயன்பெறுங்க. அதே மாதிரி உங்களுடைய எல்லா ஜோதிட சந்தேகங்களுக்கும் கீழே என்னுடைய நம்பர் போயிட்டுருக்கும். அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் ஜாதகம் பார்க்கப்படும். குருவே நமக, குருவே நமக, குருவே நமக. ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக, ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக, ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக. நவகிரகங்கள் நற்துணையாக, உபகிரகங்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய அனைவருக்கும் எல்லாம் நலமும் வளமும் கிடைக்கட்டுன்னு சொல்லி இப்போ வாங்க 12 ராசிக்குள்ளே தை மாதத்துக்கு கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அவங்கள துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா தை மாத பலன் துலா ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துலா ராசிக்கு நல்லா ஒரு தூள் கலப்பக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது இந்த தை மாதம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போது துலாம் ராசிக்கு நல்ல வழி பிறக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த தை மாதம் ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே, ஒவ்வொரு செயல்பாட்டிலையும், ஒவ்வொரு உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் ஒரு முதல் படியை கொடுக்க போகிறது. இந்த தை மாதம் முதல் படி நமக்கு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்க போகுது. தை மாதம் தரக்கூடியது முதல் படி. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்கும். அதாவது வெற்றிகளை காட்டிலும் தோல்விகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மனசில் சங்கடமெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் மாற்றக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும். அப்போது நீங்கள் அதில் உறுதியாக ஒன்று எடுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலையும் செஞ்சு முடிப்பங்கிற நம்பிக்கையை மட்டும் உங்களுக்குள்ளே வளர்த்துக்கணும். இப்போது வேலைக்கு போகிற பக்கம் பார்த்திங்கன்னா, சிலப்போ அங்கேருந்து மாறணும்னு மனசு சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் வேலை நல்லா இருக்கும். உங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுடைய அந்த பழக்க வழக்கம் பிடிக்காமல, இல்லை உங்களை கொஞ்சம் அதிகாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு தோணும். அதை மனசில் அதிகமாக எடுத்துக்காமல் உங்களுக்கு அந்த இடத்துல உங்கள் உழைப்பை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம், முன்னேற்றம், நல்பெயர் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். ஏன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு வர வேண்டியதாக இருந்தாலும் அந்த சிரமம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டிங் தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சலுக்கு தகுந்த முன்னேற்றம், எதிர்பார்க்காத அமைப்பெல்லாம் உங்களுக்கு இந்த தை மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல குடும்பத்திற்கு தேவையான எல்லா செயல்களும் நீங்கள் யோசித்து இந்த தை மாதத்துக்கு செய்யக்கூடியவர் இருப்பீங்க. அதாவது பொறுப்புகளை இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்குவீங்க இந்த தை மாதத்துலேருந்து அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்கு என்னென்ன தேவைன்னு இதுவரை கேட்காம இருந்தீங்கன்னா இப்போ நீங்களே பார்த்து கேட்டு வீட்டுக்கு தேவைங்கிறதெல்லாம் வாங்கிட்டு போவீங்க. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகமாகக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் இருக்கும். வீட்டிற்கு புதிய உறவுகளாக குழந்தை உறவுகளை கொண்டு வரக்கூடிய மாதமாகவும் இருக்கும். திருமணமானவங்களுக்கு இந்த தை மாதம் குழந்தைகளுக்கு உண்டான பாக்கியமான மாதமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய எல்லா வெற்றிகளுக்கும் ஒரு முதல் படிக்கட்டாக அமையக்கூடிய அமைப்பை இந்த தை மாதம் உருவாக்கி தரும். ஏன்னா போராடினால் நீ வெல்லலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு துலாம் ராசி எடுத்துக்காட்டாக இருக்கும். அப்போது நீங்கள் இந்த தை மாதத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவராக இருக்க போகிறீங்க. அப்போது உங்களுடைய பாக்கியம் வேலை செய்யறதுக்கு இந்த மாதம் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும், உங்கள் பாக்கியம் செயல்படும் அப்படின்னு சொல்லலாம் தை மாதத்தில். இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா, இப்போது நீங்கள் வண்டி வாகனமெல்லாம் புதுசாக எடுக்கக்கூடிய அமைப்புக்கு போவீங்க. இல்லைன்னா இருக்கிற வண்டிக்கு ஏதாவது ஒரு செலவை செய்து அதை புதுப்பிப்பீங்க. அப்போது அதே மாதிரி வீட்டில் இப்போ வீடு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணுவீங்க. இல்லைன்னா வீட்டை புனரமைக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணுவீங்க.
ஏதாவது ஒன்று புதுசாக செய்யணுங்கிற ஒரு ஏக்கத்தில் அந்த ஏக்கத்தை செயல்படுத்தக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய தொழில், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய உடன்பிறப்பு, உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே இந்த தை மாதம் உங்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய அமைப்பில் வருவாங்க. இந்த தை மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு உகந்த மாதமாக இருக்கும். இந்த தை மாதத்தில் உங்களுடைய வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பவுமே பண்ணாரி மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் ஊருக்கு பக்கத்தாலேயே பெரிய மாரியம்மன் சொல்லக்கூடிய பெரிய மாரியம்மன் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வணக்கம். வாழ்க வளமுடன்.